ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தியை உன் சாயப்பா உனக்காக தருவதை அன்போடு பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்காக ஷீரடியில் இருந்து உதியும் மற்றும் சாய் சத்சரிதம் இரண்டையும் அனுப்பியுள்ளேன். நீ நினைத்தது நடக்கப் போகிறது. நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். என் குழந்தையே, நீ கடந்து வந்த பாதையில் துயரங்கள் தான் இருந்தது. எப்போதும் என் பிள்ளைப்பட்ட துன்பம் அனைத்தும் போதும். உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன். என்னையே நினைக்கும் உனக்கு நீ விரும்பியதை உன் சாய் நான் தருகிறேன். இனி உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்கும். உன் மனம் குளிரப் போகிறது. செல்வமே, உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடைய போகிறது. உனக்கான வேலையை முடித்து கொடுக்க இந்த சாய் தயாராகிவிட்டேன். சாய் தயாராகிவிட்ட நிலையில் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விலகிவிட்டது. அழாதே. நீ அழுதால் உன் சாயின் மனம் வலிக்கிறது. தோல்விகள் அடிபடும், உடனே எழுந்துவிடு. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. பக்தியோடு எப்பவும் உன் வேலையை மட்டும் கவனத்தோடு செய்து வா. அவசரப்படாமல் இரு. பொறுமையாகவும் நிதானமாகவும் எப்பொழுதும் தெளிவோடும் இரு. பக்குவப்பட்ட மனதோடு இரு. உன் வாழ்க்கை சொர்க்கமாக நான் மாற வைப்பேன். இந்த சாயின் பார்வையில் இருக்கும் நீ என் செல்ல பிள்ளை. நீ எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் நடக்கப் போகிறது. உன் கனவுகள் நனவாக போகிறது. இது உனக்கான உன் சாயின் வாக்கு. நான் கூறும் உண்மையான வார்த்தைகள். சாயி இருந்து அச்சோ அம்முக்குட்டி நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கைப்பிடித்து தூக்கினேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை. ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீயோ என் பிள்ளை, இந்த சாயின் பிள்ளை. அனைத்தும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உனது வாழ்வில் உயர்த்துவது தான் என் முதல் கடமை. இந்த சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விக்கு தான் இப்போது உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது. நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர என்று நீ நினைக்கிறாய். இதே நிலையில் என் சாய் என்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு தெரிகிறது. நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன? அப்போது நீ ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று தானே என்னிடம் கேட்கிறாய். தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கு நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா? கஷ்டம் வரும்போது ஒரு சிலர்கள் என்னை தூற்றத்தான் செய்கிறார்கள். நான் வந்து நடப்பது நன்மைக்கு என்று தான் கூறுவேன். ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த சாய்க்கு இருக்கிறது. இந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது. நான் கொடுக்க போகும் ஒரு நிரந்தரமான சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தரவில்லை என்று மட்டும் நீ நினைக்காது. நடப்பதை மட்டும்தான் இந்த சாய் கூறுவேன். உன் சாய் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தை இந்த சாய் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறக்கக்கூடாது. உனது மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியே எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள். கண்டிப்பாக நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த சாய் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் வந்துவிட்டது. என்னப்பா சாய் எனக்கு எல்லாம் தருவார், என்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் கலங்குகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரியதாக தெரிகிறது, பெரியதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் உன்னை நினைத்து பெருமிதப்படுகிறேன். நான் இந்த சாய் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் தள்ளி போகிறது என்று எண்ணினால் அதை விட பெரிய பொருள், அரிய பொருள் உனக்கு கிடைக்கவே இந்த வாய்ப்பை நழுவிக்கொண்டே செல்கிறது. என் குழந்தையே, நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே உருவாக்குகிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயிக்கப் போகிறது. நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தானே. எனவே இந்த சாய் சொல்வதை நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எப்போதும் உனக்குதான் பொற்காலம்.
வசந்த காலம் பொன்னான காலம்தான். இதில் சிறிதளவும் பொய்யில்லை. இன்றிலிருந்து நீ புத்தம் புதிய அத்தியாயத்தை தொடங்கு. என்னை நம்பினால் இன்று முதல் நீ புதிய முயற்சியை செய்து புது வாழ்க்கையை பொன்மயமாக ஆரம்பிக்கும். இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் மறந்து விடாது. முற்றிலுமாக எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சாயின் குழந்தையாக நடந்து கொள். ஓம் சாய்ராம்.